சிறுகதைன்றதை நீங்க ஒரு கட்டுக்குள்ள இதுதான் சிறுகதை அப்படின்னு நம்ம அடைக்கிட முடியாது. ஏன்னா சிறுகதை எல்லா இடத்துலையும் இருக்கு. சிறுகதை எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படின்னு நமக்கே தெரியாது. எழுத உட்காரும் போது ஒருத்தர் ரைட்டருக்கு நிச்சயமே தெரியாது. இப்ப திடீர்னு ஒருத்தர் ஒரு சிறுகதை எழுதணும்னு நினைப்பாரு. அப்ப என்ன வருதுன்னா, நமது மூளையில் இருக்கிற ஞாபக அறைகளில் இருந்து ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி, நம்மளை பாதித்த நிகழ்ச்சி, இல்ல நம்ம சந்தித்த நிகழ்ச்சி, இல்ல யாரோ கேட்டு நம்ம மனசுல பதிஞ்ச நிகழ்ச்சி, அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் நமக்கு கிடைக்கும். அந்த ஆரம்பத்தை பிடிச்சி நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா அந்த ஓட்டத்துல அந்த கதை கதையின் மாந்தர்கள் உங்க கூட நிச்சயம் பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கதையை ஒரு முடிவை நோக்கி அதுவே உங்களை எழுதி செல்லும். உங்க பேனாவே அந்த கதையை அப்படியே எழுதிக்கிட்டே போகும். அது எழுதிக்கிட்டே போகுது, உங்களையும் அறியாம ஒரு இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி, அதாவது அந்த கதைக்கான ஒரு முடிவு, ஒரு திருப்பம், இல்ல ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு இடத்துல அந்த கதை நின்றுடும். இதுதான் ஒரு சிறுகதை. சிறுகதைக்கு வார்த்தைகள் இவ்வளவுதான் இருக்கணும், அவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. 100 வார்த்தைகள்ல எழுதினாலும் ஒரு சிறுகதை தான். 1000 வார்த்தைகள் எழுதினாலும் ஒரு சிறுகதை தான். 1500 வார்த்தைகள் எழுதினாலும் ஒரு சிறுகதை தான். நீங்க ஆங்கிலம் மற்ற பிற மொழிகள்ல பாத்தீங்கன்னா சிறுகதைகள் எல்லாமே பெருசு பெருசா இருக்கும். 40 பக்கம் 50 பக்கம் சிறுகதை இருக்கும். இப்ப இங்க என்ன ஆச்சுனாக்கா உங்களுக்கு மைக்ரோ நொடி சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணுக்கு கூட சிறுகதை அப்படிங்கிறாங்க. அது சிறுகதை அல்ல. சிறுகதைன்றது ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். உங்களை லேசா ஒரு நல்ல திரைப்படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு காட்சியில நம்மளையும் மெய் மறந்து நம்மளையும் மறந்து திடீர்னு நம்ம கண்ணு கலங்கி லேசா ஒரு துளி தண்ணி வருது பாத்தீங்களா, அது மாதிரி சிறுகதையிலையும் வர வைக்க முடியும். சிறுகதைங்கிறது வெளியிலேயே இருக்கு, உள்ளேயும் இருக்கு. அது எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சிறுகதை எழுதணுங்கிற ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கு. நம்ம ஒரு நல்ல சிறுகதை எழுதணும், நம்மள எல்லாரும் கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் வார்த்தை ஜாலங்களை போட்டு வார்த்தைகளை மாற்றி சொடுக்கி போட்டு ஒரு சிறுகதையை படைக்கிறாங்க. ஆனா அது என்னைக்கும் நிலைக்காது. ஒரு ஆத்மார்த்தமா நீங்க ஃபீல் பண்ணி ஒரு நிகழ்ச்சி ஒரு சிறுகதையா தரும்போது அந்த சிறுகதை காலம் கடந்து பேசும், காலம் கடந்து நிற்கும். இப்ப இங்க என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, அந்த ஜாதி மதம் அந்த மாதிரி ஒரு எழுத்தாளர்கள் பிரிச்சு வைக்கிறாங்க. அது கூடாது. சிறுகதை எழுதுறவனுக்கு ஜாதி இருக்கக்கூடாது. அவன் ஜாதியை மனசுல வச்சுட்டு சிறுகதை எழுதினான்னா அந்த சிறுகதை சிறந்த சிறுகதையாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இப்ப நல்ல சிறுகதைன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆங்கிலத்திலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. பெரிய பெரிய ஆட்கள் எழுதியிருக்காங்க. சிசு செல்லப்பால இருந்து தீஜா நங்கீரமன்ல இருந்து இன்றைக்கு எழுதுற எஸ் ராமகிருஷ்ணன் வரைக்கும், கார்த்திக் புகழேந்தி வரைக்கும் எல்லாருமே நல்ல சிறுகதை எழுதுறாங்க. என்ன அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சில பேர் ஒரு 4-5 நல்ல சிறுகதை எழுதுறாங்க, ஒரு 8 சிறுகதை எழுதுறாங்க, ஒரு புத்தகம் போட்டு காணாம போயிடுறாங்க. புத்தகம் போட்டு அவங்க காணாம போறது என்ன காரணம்னா, அவங்கள அளவுக்கு மீறி பாராட்டி அவங்கள ஒரு உச்சத்துல கொண்டு போய் வச்சு அவங்கள மீண்டும் எழுத விடாம விட்டுறாங்க. சிறுகதை எழுதனோட பணி என்ன இருக்கணும்னா, சிறுகதை எழுதுவதில் மட்டும் இருக்கணும். அதாவது அதுல நமக்கு பணம் வருதா வரலையா அப்படிங்கறது எண்ணம் அவனுக்கு வர ஆரம்பிச்சாலே, இந்த பத்திரிகையில் எழுதுனா இவ்வளவு பணம் நமக்கு கிடைக்கணும் ஒருத்தன் நினைச்சிட்டு சிறுகதை எழுத ஆரம்பிச்சாலே நல்ல சிறுகதை வெளியில் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அசோகமித்திரன் எல்லாமே சொல்லுவாங்க, அவர் ஒரு சினிசிசமா இருக்கும் அவர் கதையெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட கதையெல்லாம் ரொம்ப உயிரோட்டமா இருக்கும். ஒரு கதை எழுதியிருப்பாரு, எலின்னு ஒரு கதைக்கு. அவர் வழக்கமா ஒரு கடைக்கு மசால் வடை வாங்க போவார். அந்த வண்டியில சுட சுட மசால் வடை போடுறவங்கிட்ட அவரோட எழுத்துல ஒரு நகைச்சுவை, ஒரு சாதுரியம், எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன பாடம் எல்லாமே அவர் ஒளிச்சு வச்சு ஒரு சிறுகதை எழுதுவார். இவர் தான் போய் முதல் ஆளா நின்று அந்த வடை போடுறவங்ககிட்ட அவருக்கு 2 வடை வாங்கிக்கிட்டு பார்சல் வாங்கிட்டு பேப்பர்ல கட்டிக்கிட்டு வருவாரு. அந்த கதையை அவர் விவரிக்கும் போது அந்த கடை திறக்கிறது, கடைக்கிட்ட மக்கள் நிக்கிறது, எண்ணெயை கொட்டது, இந்த விஷயம்லாம் நல்லா தீவிரமா எழுதிட்டு அவர் கடைசியில அந்த வடையை வாங்கிட்டு நடந்து திரும்பி வரும்போது நினைப்பாரு, பாவம் அந்த வடை விற்கிறவனுக்கு தெரியாது, நான் எலிக்காக தான் அந்த டெய்லி வாங்குறேன்னு அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு சொடுக்கு ஒண்ணு போடுறாரு. அதாவது அந்த கதை நீங்க படிச்சாதான் அதை ரசிக்க முடியும். இப்ப இருக்கிற சூழ்நிலை நிறைய பேர் படிக்கிறாங்களா என்ன அப்படின்றதே தெரியல. பழைய எழுத்தாளரோட கதைகளை யாருமே படிக்கிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு கதை. எஸ் வி வெங்கட்ராம், பெரிய பெரிய ஆட்களோட கதைகள் எல்லாமே பார்த்தால
அது ஏதோ ஒரு ஒரு வழியும் இருக்கும், ஒரு ஒரு செய்தியும் உங்களுக்கு இருக்கும். அதே அசோகமித்திரன் இன்னொரு கதை எழுதுறாரு, ஒரு நெடுங்கதை ஒன்று எழுதுறாரு. அதுல வயது முதிர்ந்த கன்னி, கல்யாணம் ஆகல, அவ பக்கத்துல வீட்டுல இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு ரெகுலரா பொருட்கள் வாங்க போறா. இந்த மளிகை கடை அண்ணாச்சி வந்து அந்த பெண்ணு மேல ரூட்டு விடுறாரு, மறைமுகமா வார்த்தைகளை வீசுறாரு. நீ என் கூட வந்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது அந்த குடும்ப சூழ்நிலையே அதுக்கு. இந்த பொண்ணு சைக்கிள்ல தான் போகும். இதெல்லாம் விவரிச்சுக்கிட்டே வர அசோகமித்திரன் வந்து கடைசியில கதையை எப்படி கிளைமாக்ஸ்ல முடிக்கிறாருன்னா, அன்று மாலை அவர் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பினால் ஒரு இடத்துல எழுதுறாரு, அந்த சைக்கிள் அப்படி போயிட்டே இருக்கா, இடதுபுறம் திரும்பினால் பார்க், வலதுபுறம் திரும்பினால் அண்ணாச்சி கடை, அவள் வலதுபுறம் திரும்பினாள் அப்படின்னு கூட நிறுத்துறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதிர் கல்யாணம் ஆகாத ஒரு கன்னிகள், இன்னைக்கும் வந்து கல்யாணம் ஆகாத கன்னிகள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நம்ம அந்த கதையை படிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம சந்திச்சிருப்போம், நம்ம நண்பர்கள் வீட்லயோ இல்ல வந்து வேற எங்கேயாவது இது மாதிரி ஒரு பெண்ணை நம்ம பார்த்திருப்போம். இது மாதிரி சிறுகதைகளை வந்து அவங்க வந்து உள்வாங்கி, நீங்க ஒரு விஷயத்தை உள்வாங்கி எழுதும் போது அது வந்து ஒரு சிறுகதையை வந்து ஊற போடுற மாதிரி தான். நீங்க ஒரு நிகழ்ச்சியை பாக்குறீங்க. நான் ஒரு நிகழ்ச்சி வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை டிவியில பார்த்தேன். ஒரு காய்கறி கடையை இந்த 144 ஊரடங்குல ஒரு போலீஸ்காரன் தள்ளி விடுறான். அதை பார்த்து அதை பார்க்கறதுக்கு மனசுக்கு வலியா இருந்தது. என்னடா கொஞ்ச நாள் கழிச்சு அதை விசாரிச்சப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த போலீஸ்காரன் வந்து அந்த காய்கறி விற்கிற அம்மாவோட பையன். இது எப்படி ஒரு பெரிய வழி பாருங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட், அந்த கான்ஃபிளிக்ட வெளியில வந்து இந்த ஊரடங்கு மூலமா தீர்த்துக்கிறான். இது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துதா சேரலையான்றதெல்லாம் தெரியாது. சிறுகதைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சமுதாயத்துக்கு நாம ஒரு நல்ல செய்திய, ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு ஆயுதம். இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த வெடிச்சிச்ச லெபனான்ல வெடிச்சிச்ச அதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் தான் சிறுகதை. அந்த சிறுகதையை இன்னைக்கு சரியா யூஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறது தெரியல. வெறும் சொற்ஜாலங்களோட வர சிறுகதைகள் தான் இங்க அதிகம் படிக்கப்படுது, பரிசீலிக்கப்படுது. இப்ப நீங்க சுஜாதாலாம் பாத்தீங்கன்னா, சுஜாதா வந்து ஏகப்பட்ட கதைகள் எழுதியிருக்காரு, நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. ஆனாலும் அவரை வந்து ஒரு கமர்ஷியல் ரைட்டரா தான் எல்லாருமே சொல்றாங்களே ஒழிய அவருக்கான இலக்கிய அந்தஸ்து இது வரைக்கும் கிடைக்கல. இப்ப நானும் சுஜாதா ரசிகன், நானும் சுஜாதா புத்தகம்லாம் போட்டிருக்கேன். ஆனா அவர் கதைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, நைலான் கையில் ஆரம்பிச்சு எந்த கதையிலையும் வந்து ஒரு சமுதாய உணர்வோட, ஒரு பொறுப்புணர்வோட அவர் எழுதின மாதிரி தெரியல. ஏன்னா அவர் ஒரு நல்ல வேலையில இருந்தாரு, நல்ல சம்பளத்துல இருந்தாரு. சோ அவரோட கதைகள் எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலயே தான் இருந்தது. அது வந்து ஒரு கிளுகிழுப்ப வந்து ஒரு புஷ்பத்தங்கர மாதிரி ஒரு கிளுகிழுப்ப தர மாதிரி அது மாதிரி தான் அவரோட கதைகள் இருந்தது. அவரோட கதைகள்ல வந்து எங்கேயும் வந்து நீங்க சோசியல் மெசேஜ் எங்கேயாவது பாசிங்ல எங்கேயாவது ஏதாவது ஒரு கதையில அத்திப்புத்த மாதிரி சொல்லியிருப்பாரு. சினிமாவுக்கு அவர் வேலை செஞ்சப்போ அவரோட சிறுகதைகள்ல இருந்து டயலாக்லாம் எழுதி சங்கர் யூஸ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல சில பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இருந்தது. ஆனா சிறுகதைங்கிற ஃபார்ம்ல அவர் எந்த வித ஒரு கான்ட்ரிபியூஷனும் சொசைட்டிக்கு தரலங்கிறது என்னோட கருத்து. இந்த விஷுவல் மீடியா இப்ப சொல்றீங்க, விஷுவல் மீடியால வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஒரு பிரபல கல்லூரியில பாத்தீங்கன்னா அவர் அரசியல் தலைவராகவும் இருக்காரு. அவர் கல்லூரியில இருந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 300-400 பேர் வெளியில வந்து விஸ்கா முடிச்சுட்டு வெளியில வராங்க. எல்லாரும் ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்க, எல்லாமே சிறுகதைகளை தான் யூஸ் பண்றாங்க. அவங்க நிறைய பேர் அவங்களே ஷார்ட் ஸ்டோரி எழுதி ஒரு திருப்பத்தை வச்சு ஒரு சிறுகதையை யூஸ் பண்றாங்க. சில பேர் ரைட்டர்ஸ் கிட்ட வாங்கி பண்றாங்க. ரைட்டர்ஸ்க்கு இதனால பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு இதை தாண்டி சிறுகதைகள் தேவைப்படுது அப்படின்றது உறுதிப்படப்படுது. இப்ப நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பெஸ்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ். சா கந்தசாமி கதைகள் நிறைய இதா இருக்கு. லாசாரா கதையை இப்போ எடுக்கிறாங்க, சுஜாதா கதையும் எடுக்கிறாங்க. நிறைய பேரோட கதைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலத்துல கதைகளுக்கான தேவை நிறைய இருக்கு, ஆனா எழுதுறதுக்கான ஆட்கள் மிகவும் கம்மியா இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஷார்ட் பிலிம் பண்றவங்க எல்லாம் எங்க இருந்தாவது எடுத்துக்கலாம், யாருக்கும் தெரியாம ஒரு கதையை வந்து நம்ம கையாண்டுக்கலான்ற மாதிரி தான் நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு நல்ல சிறுகதையை எடுத்து பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து இன்றைக்கு இருக்கிற ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸ்க்கு இல்ல அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. ஒரு கமர்ஷியல் எழுத்துக்கும் இலக்கிய எழுத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் கேட்டீங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாது. இப்போ கோணங்கி எழுதுறாரு அப்படின்னா கோணங்கிக்கு ஒரு ரீடர்ஸ் இருக்காங்க, ஒரு 300 பேர் 400 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்காக அவர் எழுதுறாரு.
சுஜாதாக்கு வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேருக்காக அவர் எழுதுறாரு. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு அவங்களுக்கான கமர்ஷியல் இதில் தான் அவங்க விற்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஏதாவது ஒரு ரோட்ல பார்த்தீங்கன்னா வடை சுட்டு ஒரு லேடி விற்பாங்க, 10 ரூபாய்க்கு 3 வடை கொடுப்பாங்க. அங்கேயும் கூட்டம் இருக்கும். அண்ணாச்சி கடையில் சரவண பவனில் போனீங்கன்னா 2 வடை 48 ரூபா போடுவார், அங்கேயும் கூட்டம் இருக்கும். ஸோ இது வந்து எப்படிதான், இது கமர்ஷியல் எழுத்து, இது வந்து வியாபார எழுத்து, இது வணிக எழுத்து அப்படின்னு, இது வந்து இலக்கிய எழுத்து அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பிரித்து பார்க்கறதுனா நமக்கு மனப்பிறழ்வு இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் லாபியிங் பண்றாங்க, மாறி மாறி வந்து எப்படின்னா அது ஒரு குரூப்பிசம் மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ இன்னைக்கு வந்து பிரபலமா இருக்கிற பல எழுத்தாளர்களுக்கு தமிழே எழுத தெரியாது. ஒரு நாள் நீ ஐயரையா அப்படின்னு கேட்டாரு. நான் இல்லங்க ஐயங்காரு அப்படின்னா, உனக்கு திமிரு ஜாஸ்தியா அப்படின்னாரு. அப்புறம் வந்து என்னோட கதைகள் அங்க வரது குறைஞ்சு போச்சு. நான் அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், நம்ம சொல்லியிருக்க கூடாது போல் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு முதலியாரு நாடாரு இல்ல வன்னியர்னு சொல்லியிருந்தா நம்மள இன்னும் கொஞ்சம் தூக்கி விட்டுருப்பாரு.